அன்பு மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ். மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் வாட் இஸ் மியூட்டேஷன். மியூட்டேஷன் சொல்லும்போது சடன் சேஞ்சஸ். இந்த சடன் சேஞ்சஸ் எங்கே வரும்? ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் த ஆர்கனிசம் which is a universal genetic material DNA. DNA is a universal genetic material. ஸோ அந்த டிஎன்ஏல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் மியூட்டேஷனை காஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று வந்து பாயிண்ட் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லும்போது ஜீனில் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லுவோம். அதே ஹோல் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்லையோ இல்லை ஹோல் குரோமோசோம் நம்பர்லேயே சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ். அப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு காஸ் த மியூட்டேஷன்? எந்த ஒரு ஃபேக்டர்கள்லாம் ஃபேக்டர்ஸ்னா காரணிகள், எந்த ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து மியூட்டேஷனை காஸ் பண்ண முடியுமோ தட் ஃபேக்டர்ஸ் ஆர் கன்சிடர் as மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ் ஆர் மியூட்டஜென்ட்ஸ். மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு பேர் என்ன? மியூட்டஜென்ட்ஸ். இந்த மியூட்டஜென்ட்ஸை பிராடாக நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு குரூப்பாக பிரிக்க முடியும். ஒன் இஸ் a physical mutagenic agents or physical mutagens. Another one is a chemical mutagenic agents or chemical mutagens. ஸோ அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, லிசன் ஹியர். டுடே வி டிஸ்கஸ் யூனிட் நம்பர் 7 சாப்டர் நம்பர் 3 குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய சாப்டரில் நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ். என்ன பார்க்க போகிறோம்? மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ் ஆர் மியூட்டஜென்ட்ஸ். அப்போ மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் மியூட்டஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங். ஓகே, what is mutagenic agents? The factor cause the mutation. The factor which cause the mutation is called mutagenic agents or mutagens. Then the mutagenic agents or mutagens are broadly classified into two groups. The first one is a physical mutagenic agents. Here MA to the expansion. What is the expansion of MA? Mutagenic agents. Okay, the physical mutagenic agents. The second one is chemical mutagenic agents. Okay, listen here. The first time the physical mutagenic agents or physical mutagens was observed by or find out by Muller in 1927. The physical mutagens முதல்ல கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லர் 1927. It was first find out by Muller 1927. சார் இவங்க எங்க சார் கண்டுபிடிச்சாரு? In Drosophila. The Drosophila is a type of fly seen in fruits, fruit fly. Okay, then some of the example of physical mutagens. One is the temperature, radiation, etc. So many physical mutagens we will follow and discuss. Then the second group of mutagens or mutagenic agent is chemical mutagenic agents or chemical mutagens. What is chemical mutagens? The chemical to cause the mutation or the chemical induce the mutation are known as chemical mutagenic agents or chemical mutagens. Here example, the chemical to cause the mutation is called chemical mutagenic agents. Example, mustard gas and nitrous acid, etc. ஸோ இதோட டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோம் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீட்டெயிலாக வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ். மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்கல் மியூட்டஜென்ட்ஸ். இப்போ ஃபிசிக்கல் மியூட்டஜென்ட்ஸுங்கிறப்போ ஒரு லிஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபிசிக்கல் மியூட்டஜென்ட்ஸில் ரெண்டு முக்கியமான திங்ஸ். ஒன் இஸ் ஏ இஸ் எ டெம்பரேச்சர், அனதர் இஸ் எ ரேடியேஷன். இந்த ரேடியேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ், second one is a gamma rays, third one is a beta rays, fourth one is a cosmic rays, and the fifth one is a radioactive isotopes, and the sixth one is a UV radiation. Okay, 5 and 6 things are under the category of radiation. Both here temperature and radiation to induce the mutation or produce a mutation in animals and plants. இந்த ரெண்டு திங்ஸும் டெம்பரேச்சரும் ரேடியேஷனும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து மியூட்டேஷன் அதெல்லாம் உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் மியூட்டேஷன் உண்டு பண்ணுது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டெம்பரேச்சர். ஸோ இட் இஸ் அ டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர்னு சொல்லும்பொழுது இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஒரு செல்லில்
டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள டிஎன்ஏல உள்ள நைட்ரஜன் பாண்டை வந்து பிரேக் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் அ டிஎன்ஏ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிஎன்ஏ. இப்போ அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் மேடப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, பாலிநியூக்ளியோடைட்ஸ். ஸோ அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன பாண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த வந்து டீப் பண்ணோம் அப்படின்னா டீப்பாக அப்சர்வ் பண்ணோம்னா அடினைன். அடினைன் வந்து யாரோட சேர்ந்துருப்பாங்க? தைமினோட சேர்ந்துருப்பாங்க, டபுள் ஹைட்ரஜன் பாண்ட். குவானின் வந்து சைட்டோசினோட சேர்ந்துருக்கும், ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ இது ரெண்டுமே என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட். என்ன பாண்ட் இது? ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்டை யார் பிரேக் பண்ணிடுவோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். அப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆனிச்சுன்னா டிஎன்ஏவோட நேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்படி அஃபெக்ட் ஆகும்போது ரெப்ளிகேஷன் ப்ராசஸும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். ரெப்ளிகேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ as well as transcription, it's a initial stage of central dogma of life. ஒரு டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவா மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்தால் தான் டிரான்ஸ்லேஷன் நடக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸையும் அந்த டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணும். இப்படி அஃபெக்ட் பண்ணும்போது அங்கே என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா மியூட்டேஷன் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ தட் மியூட்டேஷன் கிரியேட்டட் பை டெம்பரேச்சர். ஓகே, லிசன் ஹியர். The temperature, first mutagenic agents யார் பார்க்குறோம்? ஃபிசிக்கல்ல டெம்பரேச்சர். The first point, it increase cause mutation. அப்போ ஒரு செல்லுல நம்ம டெம்பரேச்சர் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? மியூட்டேஷன் காஸ் ஆகும். ஏசர் காஸ் ஆனது it break the hydrogen bonds. It break the hydrogen bond. ஹைட்ரஜன் பாண்ட் எங்க இருக்கு? அடினின் தைமின் அப்படிங்கிற நைட்ரோஜனஸ் பேசஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் இருக்கு. குவானைன் அண்ட் சைட்டோசைன் அப்படிங்கிற நைட்ரோஜனஸ் பேஸ்க்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது. இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் பிரேக் ஆனிச்சுன்னா it affect the two different important process. One is a replication. Replication is a multiplication of DNA, and a transcription. Transcription is the first stage of central dogma of life. இந்த ரெண்டு ப்ராசஸ் அது வந்து அஃபெக்ட் பண்றதுனால இங்க என்ன கிரியேட் ஆகும்? மியூட்டேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது physical mutagenic agentsல செகண்ட் ஒன் ரேடியேஷன். இப்போ இந்த ரேடியேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ் வந்து ரேடியேஷன். இப்போ ரேடியேஷன் சொல்லும்போது ரேடியேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது? ரேடியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரமா இருக்கும். ஸ்பெக்ட்ரம்னா கற்றை குரூப்பா இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அப்போ அந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன்ஸ், அந்த ஒளிக்கற்றைகள், அந்த ரேடியேஷன் கதிர்வீச்சு இல்லை ஸ்பெக்ட்ரம் வந்து கதிர்வீச்சு தானே. அந்த கதிர்வீச்சுகள் எப்படி வரும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமா இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும், அதில் மேக்னெட்டிக் பவர் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த ஒரு குரூப்பாக இருக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அதில் தான் ரேடியேஷன் இருக்கு. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேவ் லென்த். எப்பவுமே வந்து ரேடியேஷனோட வேவ் லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கும்போது அதில் பவர் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். பெனிட்ரேட்டிங் பவர், ஊடுருவும் சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அதிகமாக இருக்கும். ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கு, அதே மாதிரி லாங்கர் வேவ் லென்த் இருக்கு. லாங்கர் வேவ் லென்த்தாக இருக்கும்போது அதோட பவர் எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும். பெனிட்ரேட்டிங் பவரும் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரானோட ஃபோர்ஸை பொறுத்து அமையும். ஷார்ட்டர் வேவ் லென்த்ல வந்து எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். லாங்கர் வேவ் லென்த்ல வந்து எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் வந்து அந்த ஆட்டத்தில் வந்து லெஸ்ஸாக இருக்கும். இதுதான் காரணம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஷார்ட்டர் வேவ் லென்த்ல இருக்கக்கூடியதையும் லாங்கர் வேவ் லென்த்ல இருக்கிறதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தென் அதர் தென் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். நம்ம பார்க்கக்கூடிய வேவ் லென்த்ல உள்ளதை நம்ம என்ன சொல்றோம்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். நம்ம பார்க்க முடியாத லெவலில் உள்ளதான் வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் அண்ட் லாங்கர் வேவ் லென்த். அப்போ அந்த ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் வேவ் லென்த் எதுல இருக்குன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல தான் இருக்கு. அஸ் வெல் அஸ் நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரமும் அதில் தான் இருக்கு. நம்மளால பார்க்கக்கூடியதை வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். நம்மளால பார்க்க முடியாத ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கு, லாங்கர் வேவ் லென்த் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல இந்த ஷார்ட்டர் வேவ் லென்த், லாங்கர் வேவ் லென்த் இருக்கு பாருங்க. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா again we divide into two different types of radiation. One is a ionizing radiation, another one is a non-ionizing radiation. புரியுதுங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன் இஸ் விசிபிள் ஸ்பெக்ட்ரம், another one is a நான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். அந்த நான் விசிபிள் நம்மளால பார்க்க முடியாத இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை தான் ரெண்டா பிரிச்சிருக்கோம்.
one is a shorter wavelength another one is a longer wavelength. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது இப்ப தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பவர்லாம் எப்படி இருக்கும்னு. அப்புறம் நம்மளால பார்க்க முடியாத நான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம் பாத்தீங்களா, அத திருப்பி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். one is a ionizing radiation another one is a non ionizing radiation. இப்போ first we discuss what is ionizing radiation. The ionizing radiation எப்படி இருக்கும்னா shorter wavelength. Already I told shorter wavelength நாவே பவர் எப்படி இருக்கும், high energy high penetrating power, high energy and high penetrating power இருக்கும். It cause chromosomal mutation. மறக்கக்கூடாது முக்கியமான ஒன் மார்க்ஸ். ionizing radiation வந்து எதுல மியூட்டேஷன் கிரியேட் பண்ணா குரோமோசோம்ல. அப்ப குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணும், அதுல நியூக்ளியோடைட அஃபெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ionizing radiation? 1 மார்க்ஸ் கேட்கலாம், 3 மார்க்ஸ் கேட்கலாம். நோட் பண்ணுங்க. எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ், ஆல்பா, பீட்டா and cosmic rays. So these are all some example of ionizing radiation. The ionizing radiation able to cause the mutation in chromosome. Okay, next we move on non-ionizing radiation. It is the opposite characters seen in ionizing radiation. Ionizing radiation க்கு டோட்டலா ஆப்போசிட்டா இருக்குறது என்ன அப்படினா non-ionizing radiation, longer wavelength, low energy, low penetrating power. It cause mutation in the non-ionizing radiation வந்து எதெல்லாம் mutation cause பண்ணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா microbes, spores and pollen grains. These are all minute things. The minute thingsல வந்து mutation cause பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா non-ionizing radiation வந்து cause பண்ணுது. What is the example of non-ionizing radiation? UV rays is the example of non-ionizing radiation. ஓகேங்களா? So next நம்ம என்ன பண்ண போறோம், some of the examples. UV radiation இது மாதிரி physical mutations-னால mutation create ஆன some of the species நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ physical mutagens அப்படினு சொல்லிட்டு டெம்பரேச்சர் பார்த்தோம், ரேடியேஷன் பார்த்தோம். சோ இப்போ இந்த physical mutagens-னால கிடைச்ச ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறோம். physical mutagens-ஐ வச்சு மியூட்டேஷன் கிரியேட் பண்ண ரெண்டு வெரைட்டிஸ் வந்து நம்ம புக்ல எக்ஸாம்பிள் பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்பதி சொனோரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, இன்னொன்று வந்து காஸ்டர் அருணா அப்படிங்கிற ரெண்டு வெரைட்டி வந்து பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் வந்து சார்பதி சொனோரா. இந்த சார்பதி சொனோரா அப்படிங்கிறது என்ன வெரைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a mutant variety of wheat. அப்ப என்ன அர்த்தம், முன்னாடி ஏதோ ஒரு நார்மல் wheat வெரைட்டி இருந்திருக்கும், அதுல மியூட்டேஷனை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. mutant variety of wheat. சரி, அப்போ இந்த wheat வந்து ஏதோ ஒரு வெரைட்டில இருந்து வந்திருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வெரைட்டினா மெக்சிகன் வெரைட்டி சொனோரா 64. இந்த சொனோரா 64ல மியூட்டேஷனை கிரியேட் பண்றோம். யாரோட ஹெல்ப்னால காமா ரேஸை வச்சு மியூட்டேஷனை கிரியேட் பண்றோம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். மெக்சிகன் வெரைட்டி சொனோரா 64னு ஒன்னு இருக்கு, அதுல காமா ரேஸை வச்சு மியூட்டேஷனை கிரியேட் பண்ணதுனால நமக்கு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் வீட் கிடைச்சிச்சு. அந்த வீட்டோட பேர் தான் என்னது, ஷார்பதி சொனோரா. இந்த வர்க்க பண்ணது யார் சார் அப்படினா worked by M.S. Swaminathan. He is very famous person in India. He is considered as a father of green revolution in India. Okay, so இவர் பண்ண வர்க் தான் வந்து ஷார்பதி சொனோரா. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கறோம் காஸ்டர் அருணா. அப்ப காஸ்டர் அருணாங்கறப்ப நமக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது இது என்ன வெரைட்டி அப்படினா மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் காஸ்டர். காஸ்டர் அப்படினா நம்ம ஏரியால வந்து ஆமணக்கு அப்படினு சொல்லுவோம். ஆமணக்கு. அப்ப ஆமணக்கு வெரைட்டி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா விளக்கெண்ணெய் கேள்விப்பட்டிருக்கியா, விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அந்த விளக்கெண்ணெய் தயாரிக்கக்கூடிய பிளான்ட் தான் என்னது, ஆமணக்கு, காஸ்டர். புரியுதுங்களா? சோ இந்த காஸ்டர் வெரைட்டி இதுல என்ன சார் பண்ணாங்க அப்படினா சீட் ட்ரீட்மென்ட் பண்ணாங்க. அப்போ அந்த காஸ்டரோட சீட் எடுத்துக்கிட்டு ஏதோ ரேடியேஷன் வச்சு அஃபெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரேடியேஷன், தெர்மல் நியூட்ரான். தெர்மல் நியூட்ரான் வச்சு சீட் அஃபெக்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படினா that seed become yearly matured. இயர்லி மெச்சூர்டு பிளான்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுச்சு. இப்போ ஒரு பிளான்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 270 டேஸ்ல தான் மெச்சூர் ஆகி சீடை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அதே காஸ்டர் சீடை தெர்மல் நியூட்ரான் வச்சு மியூட்டேஷனை கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா that plant able to produce a seed only 120 days. 120 டேஸ்ல மெச்சூர் ஆயிடுச்சு பாருங்க. 270 டேஸ்ல மெச்சூர் ஆகக்கூடிய பிளான்ட் 120 டேஸ்ல மெச்சூர் ஆயிடுச்சு. Because the seed treatment taken with the help of thermal neutron. Thermal neutron வச்சு அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு காஸ்டர் வெரைட்டி வந்து கிடைச்சிச்சு. Are you clear? These are all two different examples of plants created with the help of physical mutagens. Next we discuss chemical mutagens. Mutagens ல நம்ம செகண்டா பார்க்குற mutagens என்னன்னா chemical mutagens.
இத பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். Any one of the chemical substance able to cause the mutation, that is called a chemical mutation. Mutation caused by chemical. Simple சொல்லனா mutation caused by chemical. Some of the example of chemical mutagenic agents or chemical mutagens. The first one is a mustard gas. Second one is a nitrous acid. Third one is a EMS. What is the full form of EMS? Ethyl methane sulfate. And MMS. These are all important 1 marks for you. EMS means ethyl methane sulfonate. MMS means methyl methane sulfonate. Here the term is important. EMS ethyl methane sulfonate. MMS methyl methane sulfonate. And the fifth one is ethyl urethane. And the sixth one is manganese salt. The seventh one is formaldehyde. The eighth one is eosine. The ninth one is anthracene. So these are all different kinds of chemical mutagenic agents or chemical mutagens. Here only one more example, the nitrous oxide. It is a kind of chemical mutagenic agents or chemical mutagens to alter the nitrogenous bases of the DNA. What is nitrogenous bases? You know very well about the structure of DNA. Okay, in the structure of DNA full and full made up of nucleotides, polynucleotides. Okay, polynucleotides. The particular line to enlarge here made up of even adenine joined with thymine or guanine joined with cytosine. So that four things are considered as nitrogenous base. Adenine is a nitrogenous base, thymine, guanine and cytosine. So these are all nitrogenous base. That nature of nitrogenous base to altered by the nitrous oxide. The nitrous oxide to alter the nature of adenine thymine. அப்ப adenine thymine guanine cytosine ஓட அரேஞ்ச்மென்ட் என்ன பண்ணும் அப்படினா DNA ல nitrous oxide மாத்திடும். இப்படி மாத்துறதுனால என்ன சார் பிரச்சனை வரும் அப்படினா affect two different process. One is the replication, multiplication of DNA. Another one is the transcription. The transcription is the first process of central dogma of life. So the ரெண்டு process affect பண்றதுனால என்ன சார் ஆகும்? To form the defective polypeptide chain. நார்மலா வரக்கூடிய polypeptide chain வராம வேற ஏதோ ஒரு polypeptide chain வரும். எப்ப அப்படினா during the translation. ஏனா அது என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு? Transcription affect பண்ணுது. It is the first process. Transcription ஒழுங்கா நடக்கலங்கிறதுனால செகண்ட் process-ஆ இருக்கக்கூடிய translationம் பிரச்சனை ஆகுது. அப்ப translationல பிரச்சனை வரதுனால நமக்கு என்ன புரோட்டீன் கிடைக்குது? டிஃபெக்டிவ் புரோட்டீன். அப்ப டிஃபெக்டிவ் புரோட்டீன் வந்துச்சுனா கேரக்டர் எப்படி இருக்கும்? டிஃபெக்ட்டா இருக்கும். புரியுதுங்களா? சோ இது மாதிரி மியூட்டேஷனை நைட்ரஸ் ஆக்சைடு வந்து காஸ் பண்ணுது. This is the example of chemical mutation. இன்னைக்கு வீடியோல நம்ம லாஸ்டா பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா co-mutagens. Co-mutagens அப்படினா என்ன அர்த்தம்? ஜாயின் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படினா என்னோட கோவன். அப்போ co-mutagens-க்கு என்ன பவர் கிடையாது அப்படினா மியூட்டஜெனிக் பவர் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் நல்ல பலசாலியா இருப்பாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் ரொம்ப வீக்கா இருப்பாரு. அவரால சண்டை போட முடியாது. ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படினா அவர் ஃப்ரெண்ட் பலசாலியா இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு ஏத்தி விடுவார். ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லுவார். சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா இவர் போய் இன்னொரு அட்டாக் பண்ணிடுவார். அதே மாதிரி சம் ஆஃப் தி கெமிக்கல்ஸ்க்கு என்ன பவர் கிடையாதுன்னா மியூட்டஜெனிக் பவர் கிடையாது. மியூட்டேஷனை கிரியேட் பண்ற பவர் கிடையாது. பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா சில மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸோட சேரும்போது இது சேரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மியூட்டஜெனிக் ஏஜென்ட்டோட பவர் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா கவனிக்கணும். co-mutagens அப்படின்னா co-mutagens-க்கு என்ன கிடையாது? மியூட்டஜெனிக் பவர் கிடையவே கிடையாது. பட் மியூட்டஜென்ஸோட சேரும்போது என்ன பண்ணும்? அந்த மியூட்டஜென்ஸோட பவரை இன்க்ரீஸ் பண்ணும். that components are called co-mutagens. பார்க்கலாமா? okay, listen here. Co-mutagens it not having, that is very important, it not having own mutagenic power or property. அப்போ இந்த co-mutagens-க்கு என்ன பவர் கிடையாது? மியூட்டஜெனிக் பவரும் கிடையாது, இல்லனா மியூட்டஜெனிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. but it having increase the power of mutagen. but increase the power of யாரோட பவர் இன்கிரீஸ் பண்ணி விடுறோம்? மியூட்டஜென்ஸோட பவரை இன்கிரீஸ் பண்ற கெபாசிட்டி இருக்கு. அப்ப எந்த கெமிக்கல்கள்லாம் மியூட்டஜென்ஸோட பவரை இன்கிரீஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கோ that factors are considered as co-mutagens. for example ascorbic acid. the ascorbic acid ங்கிறது என்னன்னா co-mutagens. என்னது? இது வந்து ஒரு co-mutagens. இந்த co-mutagens என்ன பண்ணும்னா increase the damage
காஸ் பை ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிறது மியூட்டஜெனிக் ஏஜென்ட். ஸோ அதோட பவர் அதிகப்படுத்தி விட்ட கோமியூட்டஜன் யாருன்னா அஸ்கார்பிக் ஆசிட். த செகண்ட் எக்ஸாம்பிள் காஃபின். காஃபின் இட் இஸ் a kind of alkaloid present in our coffee. நம்ம காஃபி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த காஃபியில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் காஃபின். இந்த காஃபின் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் த டாக்ஸிசிட்டி, பாய்சனோட கண்டென்ட் அதிகப்படுத்துது. யாரோட? மெத்தோடெராக்சைட். மெத்தோடெராக்சைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, அதோட பாய்சன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றது யார் அப்படின்னா காஃபின். இந்த காஃபின் ஆக்ட் as a co-mutagens. the real mutagen is a methoderoxate. இதான் வந்து ஓகே. so these are all some example of co-mutagens. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரோமோசோமல் மியூட்டேஷன். Thank you.